என் தங்கச்சி இவன் தானா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒன்னால சுத்து விட்ட இடத்துல ஒரு வயல தூங்க முடியலடா. கனவு கட்டியாக்க சரிதான்டா. கனவுல மாப்பிள வந்துட்டான். ஒன்னு உங்கச்சியை கட்டி வச்சிருப்ப. அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கத்தி நல்லா தூங்கி இருந்த தூக்கத்தை கட்டு நாசமாக்கி விட்டேன். கர்ம கர்மம். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. என்ன உள்ள சொன்னா கோபம் உனக்கு கோபம். டவுன் கூட ஒரு படத்தை போட்டு 100 நாள் ஓட்டி தூக்கிட்டான். இந்த கனவு 5 வருஷமா நல்லதாங்க படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. கனவை மாத்துறா ராசா, கனவை மாத்து. உப்பு 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 யோ உப்பு நில்லியா. உப்பு பெருசா வாமா. இவெல்லாம் ஒரு மனுஷன். அடுத்தவன் தூக்கத்தை கெடுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். என்ன தண்ணிய தூக்கணுமா மண்ணை மிதிச்சு வந்துக்கணும். வேலை இருக்கு. எத்தனை படிமா? உப்பு எவ்வளவுயா? படி 2 ரூபா. 2 படி போடு. 2 படியாமா? இங்க கேட்டா அங்க பதில் வருது. ஏன்பா 10 ரூபாயா இருக்கேன், சில்லறை இருக்கா? சில்லறை இருக்கு. எல்லாத்துக்கும் நீயே பேசிட்டு இருக்கியே, இந்த பொண்ணு என்ன ஊமையா? திரும்பி பார்க்காம ஓடுறா. யார பார்த்து ஊமை சொன்ன? இனிமே இந்த ஊருக்குள்ள உப்பு கிப்புன்னு வந்த சப்புன்னு ஆகி போயிருவடி நீ. ஓடுறா ஓடுறா. விர்ற அவன் தான் ஓடிட்டான்ல. நீ தான்டா ஓட சொன்ன. ஜகஜம்டா மாணிக்கான். என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த வருமா பஞ்சவரணம் ஆண்டவன் உன்னை பேச விடாம ஆக்கினதால ஊருக்குள்ள அவன் ஒன்னண்டு அடி வாங்கியே சாகுறான். நான் ஓடிறேன்டா. அவ்வளவுதானே, வர்றேன். வாமா போலாம். கட்டுனா கண்டாங்கி சீலையை கட்டணும், ஏறுனா எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஏறணும், தாத்தா எம்சிஆர் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் வீட்டை விட்டு ஓடியாந்து அந்த சண்டாளனுக்கு வாக்கப்பட்டேன். யார பத்தி பேசுற? உங்க அப்பனை பத்தி தாண்டி. 2 பிள்ளைகளை பத்தி கையில கொடுத்துட்டு பாதியிலே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான் பாவி பையன். இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு என் தலை எழுத்து. என்ன பண்றது? மாமா அடியே, எங்கடி பராக்கு பாக்குற? மண்ணை பார்த்து சேர்த்து வச்சு மிதி. தண்ணி கீழே போகுது இல்ல, ஏழை எடுத்தவன். அன்னைக்கு அறுத்துக்கிட்டு வந்துட்டோங்கிறதுக்காக அப்ப வீட்டையே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு ஆக்கி போட்டாங்க. பாவி இறப்பானுங்க. அடியே பாத்து மிதிரி. எனக்கு செய்ய வேண்டிய சீரும் போய் சேர வேண்டிய சொத்தும் போய் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவங்க நல்லா இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அந்த சண்டாள சாமிக்கு எத்தனையோ காசை வெட்டி போட்டு பாத்துட்டேன். பாத்துட்டு சும்மா எல்லாம் இருக்குது. பின்னிடுவேன். அடியே, உங்க அப்பா இருக்கானே. ஐயோ, 15 வருஷமா இந்த புராணத்தை விட்டு பாடல. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. பேசுவாத்தா பேசுவேன். பாரு, சும்மா வாய் பேசாம மண்ணை மேய்ச்சிட்டு சட்டி பானை எல்லாம் எடுத்துட்டு வீடு வந்து சேரு. எனக்கு ரொம்ப கிறக்கமா இருக்கு. என்னடி? இல்ல, மயக்க வரதுக்கு முன்னாடி வீடு போய் சேருனதா. ஆத்தா மேல ரொம்ப அக்கறைதான். ஒழுங்கா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து தோல. சிரிச்சுக்கிட்டே நின்னு அவன்கிட்டயே சிக்கிக்காத. மாமை, குதிரை ஏறலாமா? ஏண்டி, உங்க ஆத்தா தான் இவ்வளவு நேரம் புலம்பிட்டு போச்சுல்ல, புத்தி இல்லையா உனக்கு? இல்ல, எப்ப குதிரை ஏறலாம்? குதிரை ஏறி விளையாடுறதுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? நாங்க தான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அறுத்து கழுவிட்டு உட்காந்துருக்கோம்ல. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? மசிவனாங்கிறிய ஏயா? என்ன பார்த்தா உனக்கு எதுவுமே தோணலையா? யோ, ஆண்டவன் எல்லா பொண்ணுங்களுக்கு வச்ச மாதிரி எனக்கும் எல்லாமே அழகா தான் வச்சிருக்கான். 2 கண்ணு, 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 எப்பா உன் குதிரை ஒண்ணு ஆத்தங்கர பக்கம் வேற ரூட்ல ஓடிங்குது. டேய், மண் குதிரை எப்படா ஓடும்? ஓடுதே. நம்மள ஆள விடு. ஓனா எண்ணி பாத்துக்க. யாரா எட்டு போறது? சேச்சா, நான் எட்டப்ப பரம்பரையா காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா உன் குதிரை ஒண்ணு ஓடுது. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? வந்து வச்சு. யோ, அந்த ஆளை எப்படியாவது அசத்தி குதிரை ஏறலான்னு பார்த்தா இப்படி குதிரை ஓடுது அது ஓடுது சொல்லி காரியத்தை கெடுத்துட்டியே புலி
விட்டேன். நினைச்ச இந்த களவாணி வேணாலும் உன்னை தவிர வேற யார் பண்ணுவானு? குடு குடியாண்ணா. சொந்த வீட்டுல குதிரையை திருடுறிய வெக்கமா இல்ல உனக்கு? ஏய் எதுல திருட்டு? இது என் உரிமைடா. சொந்த வீட்டுல திருடுறது உரிமை, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறது உரிமை, சீட்டாடிட்டு வெட்டித்தரமா ஊரை சுத்திட்டு இருக்கியே அது உரிமையா? மூஞ்ச பாரு, உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு எருமைக்கு பிறந்திருக்கலாம், பாலாவது கொடுத்துருக்கோம். அதுதான் உங்க ஆத்தா கொடுத்தால, அது பத்தாதா? சரிங்கண்ணே, ஒரு 10 ரூபாயாவது கூட அப்படியே அதை ரம்மி ஆடி 100 ரூபாய் ஆகிடுறேன். ரவைக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன். விடியா, வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்ல. எதுக்கு அதெல்லாம்? ஏனுங்கம்மாண்ணே, நம்ம வீட்டுல அலமாரி அஞ்சரை போட்டு மிளகா பானை நெல்லு குதிரை எத்தனை ஐட்டங்கள் இருக்கு. அதுல எல்லாம் எங்காவது கொண்டு போய் வைக்காம இது என்ன அசிங்கமா அன்றவால வச்சிருக்கீங்க? அப்பா மேல அம்பட்டு நம்பிக்கை. இந்தா புடி. வைடா வையே. டேய், கோமணத்தையே ஒரு வீட்டான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அது உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. கையில காசு வந்தவொடனே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதா? உன்னை எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும், அப்பதான் புத்தி வரும். ஏன் இந்த கசகசிக்கிறேன்? என்ன டேய், அரசாங்க அச்சடிச்ச நோட்டு அன்றவாருக்குள்ள வச்சு அசிங்கப்படுத்தணும், உன்னை உள்ள வைக்கணும்டா. நீ என்ன மிரட்டுற நீ? டேய் கோயிதா, கையூட்டு போடுறாதீங்கடா. என்ன தம்பி பார்த்து வர்றது இல்ல? ஏங்க நான் பார்த்து தாங்க வந்தேன், மேல இருக்கவங்கள பார்த்து ஊத்த சொல்லுங்க. நானும் பார்த்துதான்ப்பா ஊத்துனேன். சாயம் ஊத்துறது தெரியாம வேளாண்மையை நான் ஊத்தும் போது இவர் வரலப்பா, இப்ப திடீர்னு வந்துட்டாரு. தம்பி நடந்து போச்சு, இந்தாங்க தொடச்சுங்க. தறிக்கார, என் குதிரைக்கெல்லாம் வர்ண பூசணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடறேன். பேசாம உங்க பொண்ணு கிட்ட சொல்லி எல்லா சாயத்தையும் குதிரை மேல ஊத்த சொல்லுங்க, எனக்கு வேலையாவது மிச்சமாகும். அப்பா, குதிரையோட அவரையும் தினம் வந்து உட்கார சொல்லுங்க, கொஞ்ச நாள்ல அவரும் செவப்பாயிடுவாரு. ஏண்டி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், கொழுப்படுத்துவேன். நீங்க போங்க தம்பி. உங்க பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி தாங்க. அம்மா மாதிரி நீங்க போங்க. தம்பி, உங்க கையால செஞ்ச குதிரையை வாங்கி வச்சா ராசின்னு தான் 30 மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கோம். போன வருஷம் என் மவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஐயனாரை வேண்டிக்கிட்டு உங்ககிட்ட தானே குதிரை வாங்கி வச்சேன். எண்ணி 10வது மாசம் டான்னு குழந்தை பிறந்துருச்சுல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிண்ணே, எனக்கு நேரம் இல்லையே. நான் ஒருத்தனை எத்தனை குதிரை செய்யறது? ஏற்கனவே 50 குதிரைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு நான் கொடுக்கலன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா இல்லையா? அதெல்லாம் சரி தம்பி, இவர் பொண்ணுக்கு கல்யாணம், உன் கைராசியை பாக்குறாரு. நீங்க சொல்றீங்க என் கைராசி எல்லாருக்கும் உதவுதுன்னு. ஆனா என் வீட்டுல வாய் பேசாத ஒரு தங்கச்சி, கட்டிக்க ஒரு பயலும் வர மாட்டேங்கிறான். மாப்பிள்ளை தேடாத இடமே இல்ல. ஆண்டவன் மனசு வைக்கணும், நமக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு. தம்பி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். இந்த பாரு, அட்வான்ஸ் அப்படி முதல்ல நீ குதிரை பண்ணி தர்ற. அட்வான்ஸ் வாங்கிட்டல, அடுத்த வாரமே குதிரை ரெடியா இருக்கும். நீங்க நம்பி போலாம், புறப்படுங்க. அறுக்காம போங்கடா டேய். சரி தம்பி, அப்போ நாங்க புறப்படுறோம். இந்த திங்கக்கிழமை போய் அடுத்த திங்கக்கிழமை வர்றோம். நீ அதுக்குள்ள குதிரையை ரெடி பண்ணி வை. நான் வரேன். வாங்க வர்றேங்க. சரியா? என்னங்கண்ணே, லவ்ஸா? லுக்ஸ் பையன் எப்படி இருக்க? சூப்பரா இருக்கா. இப்ப அந்த பையன் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து உன்னை கட்டி பிடிச்சி திடீர்னு ஒரு முத்தம் கொடுத்தான்னு வையே, என்ன பண்ணுவே? அதுக்கு தானே காத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? அவன் கிடக்கா குடிகார பையன். நான் அவங்க அப்பா மிஸ்டர் ராமையாவை சொல்றேன். நானும் அந்த நாயை தான் சொல்றேன்.
குதிரை எது கழுது எதுன்னு தெரியாம வேலைகள் நடந்துட்டு இருக்கேன் லுக்ஸு. ஏமா மூக்குக்கே 30 கலர் அடிக்கிறியே, இதெல்லாம் உங்க ஆத்தாளுக்கு தெரியுமா? தெரியாது. பத்த வைக்கட்டுமா? வச்சுக்க. அவளே எங்க அப்பன் பின்னாடி ஓடி வந்தவ தானே. 2 ஃபேமிலி பேக்ரவுண்ட் டீடைலா தெரிஞ்சுட்டு தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்க. அது சரி, எதுக்கு அவனையும் முறைச்சு பாட்டுருக்க? குதிரை ஏறலான்னு தான். குதிரை ஏறதா? அப்படின்னா அது கூட தெரியாத உனக்கு? அது வந்து மாமாதான். தேங்க்யூடா. நீ போய் லவ் பண்ண மகனே. தங்கச்சி பொண்ணு தலை தான் இருக்கு. என்ன சைட் அடிக்க வேண்டிய ஆம்பளை பசங்க சைலண்டா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கு. சைலண்டா இருக்க வேண்டிய பொம்பளை பசங்க உளுந்து சைட் அடிக்குது. உலகம் ரொம்ப ஸ்பீடுப்பா. ஏன் மகனே, இந்த குதிரையை விட்டா ரேஸ்லயே ஓடும் போல் இருக்க. சூப்பரா பண்ணிருக்கேன். என்ன கொண்டு போற காசெல்லாம் காலி ஆயிடுச்சா? சாச்சா. அப்புறம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்க. அந்த காலத்துல எங்க அப்பன் பேச்சும் என் பேச்சையும் கேட்காம ஓடி போயிட்டா என் தங்கச்சி. இப்ப என்னடான்னா அவ ஒண்ணு உனக்கு பிராக்கெட் போட்டிருக்கா. பிடிச்சி போட்டேன்னு வையே, பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம், சொத்துக்கு சொத்து, சுகத்துக்கு சுகம். பிடிச்சி போடலாமா? உனக்கு கொஞ்சமாச்சு விவசாயம் இருக்கா? அட எனக்கு இல்ல, நீ கட்டிக்கப்பா. யோ, காலங்காத்தா தண்ணியை போட்டு வளராத. எங்க தண்ணி எல்லாம் இறங்கி போச்சு. ஒரு 10 ரூபா விடும். ஏயா, வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அதை எப்படி கட்டி கொடுக்கணும் என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அதை விட்டுட்டு ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஆனா அவளுக்கு பிராக்கெட் போட தெரியல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நல்லா பிறந்த பொண்ணு, யாரு பண்ண பாவமோ அம்மா போட்டு ஊமை ஆயிட்டா. அவளை யாரா கட்டிக்குவா? ஆனா அவளுக்கு எல்லாம் கல்யாணமே நடக்காதரா? பூந்த வீடுன்னு ஒண்ணு கிடையாது. பிறந்த வீட்லயே பேன்னு சுத்திட்டு இருந்து மண்டை போட வேண்டியதான். யோ, பெத்த அப்ப நான் அந்த பிள்ளைக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க அண்ணங்காரன் நான் இருக்கேன். அப்பனுக்கு சோறு போட்டு வந்த. வித்யாபதி, இன்று முதல் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம். எமது பீஜாட்சர மந்திரத்தினால் நீ பேசும் தன்மை பெற்று உலகெங்கும் கல்விதான் உயர்ந்ததென்று உன்னால் விளங்க வேண்டும். எமது பூர்ண நல்லாசிகள். படத்துல ஊமை பேசுற ஒண்ணே சந்தோஷத்தை பாரு. என்னம்மா? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே.
ஐயா ஏ ராசா யசமா என்னங்கிற என்னன்னு கேக்குறேன்ல இந்தா கடைசி சட்டி சோத்து சட்டி இதை அடிச்சு நொழிக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசா போய் மண்ணு கொண்டு வந்து சட்டி செஞ்சு காய வச்சு உல வச்சு சாப்பிடுவான். ஏன்டா அவன் நாட்டுல ஒரு வண்டி மண்ணு கொண்டாந்து சட்டி செய்வான். நீ என்னன்னா ஒரு வண்டி சட்டி கொண்டாந்து மண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு என் புத்திய செருப்புல அடிச்சுக்கலாம். செருப்புல அடிச்சுக்கிறேங்க. உன் மகன் துபாய்க்கு போய் வருஷம் 2 ஆச்சு. வாங்கின பணத்துக்கு வட்டியும் கட்டல. முதல் வருமானே சந்தேகமா இருக்குது. கேட்டா பணம் அனுப்பலன்னு தட்டி கழிக்கிற. நான் என்ன தரமாட்டேன் நான் சொல்றேன். 4 பேரை போல நாம முன்னுக்கு வரணும் ஆசைப்பட்டுதான் அந்த பையனை அனுப்பி வச்சேன். போனவன் ஒரு கடுதாசி போடுறதோட சரி, சல்லி காசு கூட அனுப்புறது இல்லையேப்பா. ஆறுகிட்ட காது குத்துற. பணம் அனுப்பாமல நீயும் உன் மவனும் தினம் ஒரு டிசைன்ல துபாய் சேலையை கட்டிக்கிட்டு மினுக்கிறியா? இத பார்த்தா துபாய் சீலைங்கிற இதுவா உன் கண்ணை உறுத்துது? ஐயோ, நாதியத்த பயலுக்கு வாக்கப்பட்டு நல்ல சுகத்தை காணல, நாசமா போற புள்ளைய பத்தி நல்ல பேரும் கிடைக்கல. ஆத்தாளும் அவளும் நாயா கஷ்டப்படுறதா மிச்சம். இந்த பார், இன்னொரு மாசத்துக்குள்ள வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கட்டல மாவள உன்னை சந்தி சிரிக்கும்படி வச்சிருவேன், ஜாக்கிரதை. என் மகன் பணம் அனுப்புனாதானப்பா தர முடியும். பாடின புறான்ட்டே பாடிக்கிட்டு இருக்காத. உன் மகன் துபாய்க்கு தான் போனானோ இல்ல பம்பாயில பணத்தை விட்டுப்புட்டு ஊருக்கு வர வழி தெரியாம லோன்னு அலையிறானோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. பணத்தை உன்னைய நம்பிதான் கொடுத்தேன், நீ தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும். என்ன வரட்டுமா? நல்லா கடன் வாங்கின நாசமா போறவங்கிட்ட நட்டுவாக்கி கிட்ட புடுங்க போற மாதிரில புடுங்க போடுறேன். என்னமோ பிறக்கும் போதே ஒய்யாரமா பிறந்துட்ட மாதிரில பேசிட்டு போறான். இவன் பவுசன் தான் எனக்கு தெரியாது. ஏன் அத தேவையில்லாம கத்துற? அவர் கொடுத்த பணத்தை தானே கேட்டு போறாரு. கேட்டா பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துருவாளாக்கும். பொடிக்கு அணைச்சிருக்கி கணக்கு பார்த்தா அசலுக்கு மேல அசலா வருது. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் கொல்ல பக்கம் குளிக்க போறேன். லோன்னு கத்தி ஏலம் போடாத. ஆத்தா, நான் குளிக்க போறேன். யாரும் வராத மாதிரி பாத்துக்க. ஆமாண்டி, இது 8 ஊரு கேக்குற மாதிரி கத்து. எவனாவது நஷ்டமாவே வந்துட போறான். ஆத்தா, இப்பதான் தண்ணி ஊத்திக்க போறேன். அடுப்புல சோறு இருக்கு, பாத்துக்க. ஆத்தா, குழம்பு சட்டியில குழம்பு கொதிக்குது, கேக்குதா? அடியே, வந்தானா விளக்கு மாத்த எடுத்து பொத்திடுவேன். கத்தாம குளிக்க மாட்டேன் சாணியன. உனக்கு கேக்குது, ஆனா இங்க கேக்கலையே. ஓய், ஆத்தா, நான் பாவாடை மாத்த போறேன். சிரிக்கி மவள வார. வந்து நான் கொன்றுவேன். ஊச்சிக்காரி இதை கெடுத்துட்டான். கொழுப்பு எடுத்தவன். ஏண்டி, எதுக்கு இப்படி இடுபட வந்த மாதிரி கத்துற? நான் ஒண்ணும் கத்தல, உன் காது தான் டமார மாட்ட கேக்குது. பஞ்சவனா, நான் சந்தைக்கு போறேன். உச்சிக்கு சாப்பாட்டுக்கு வர மாட்டேன், நீ சாப்பிட்டு. பானையெல்லாம் ஜாகிரதையா பாத்துக்குமா. நீ கேட்டதெல்லாம் சந்தையில இருந்து வாங்கி வந்துடுறேன். வளையல் வேணும்ல? பஞ்சவனா, மழை வருதான்னு பாரு. எலி அம்மனமா போகுதே, என்னன்னு கேளு. எனக்கு மட்டும் சூடு சொல்றது கிடையாதா? எத்தனை நாளைக்கு மகனைய வேலை வாக்கு விடுறது? கருக்குளிச்சு போயிட்டியாடா, பெத்த வயிறு பத்தி தெரியுது. அம்மா தங்கச்சி, ஓவரா ஆக்ட் கொடுக்கறது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லு. இதுல தாண்டா பணம் வச்சுக்கிற. இன்னைக்கு ஒரே கணக்கு போறேன் பாரு. பஞ்சவரணா, சந்தைக்கு போறவே இப்படி அழுகு டவுசர் போட்டு போற. இப்படி அழுகு டவுசர் போட்டு போனா இவங்க யார் பானை வாங்குவா? கழட்டி போட்டு வேற போட்டு போச்சு. எலி ஏன் அம்மனமா போகுதுன்னு இப்ப புரிஞ்சுச்சா?
வீட்டுல திருட்டு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து போய் பேங்க்ல போட்டுட்டேன். டவுசர்ல சல்லி காசு இல்லைன்னு சொல்லு. வரட்டுமா? டேய் நீ எல்லாம் அழுகு போட்டு போடா, அம்மனமா போடா. உன்னை எல்லாம் எவடா கேட்க போறா? இது வேற தனியா. ஏண்டா டேய், இதெல்லாம் மண்ணு தட்டுற கையாடா? குயினை சோக்கரை வச்சு கொஞ்சிட்டு இருந்த கையில மண்ணு தட்ட வச்சிட்டியாடா? என்ன அஞ்சப்பா அடடா 100 ரூபா நீ மக அப்பனுடைய நோக்கம் தெரிஞ்சு கொடுக்குற பாத்தியா? இந்த மேட்டர் எனக்கு முதலையே தெரிஞ்சதுன்னா பேபேனாலும் பரவாயில்லைன்னு 4-5 ஊமை பத்து போட்டுருப்பேன். பை மகளே. ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரை ஏறி விளையாடலாம். எரி வரேன். ஏய் ஏய் ஓடாத, நில்லு நில்லு. ஆட்டோல கொண்டு விடு. வலிக்க தாண்டி பிடிக்கிறத. ஏண்டி பானை உடைச்ச? ஆமா திமிர்தான். ஆயிட்ட மகன் நம்மள சுத்தி சுத்தி வராளே, எப்பாவது அன்பா பேசுவா, ஆசை கூப்பிட்டிருக்கியா? எப்ப பாரு சட்டி பானை சந்தை கடனிட்டு. அதான் சந்தைக்கு போக விடாம உடைச்சேன். உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ஏய் இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். பிச்சுடுவேன் பிச்சு. உடைச்ச பனைக்கு ஒழுங்குமுறையை காசு கொடு, போயிட்டே இருக்க. காசு தானே? உடஞ்ச பனைக்கு நான் இருக்கிற அத்தனை பனைக்கும் தரேன். என்ன ஒரே ஒரு வாட்டி குதிரை ஏறி விடுமாமா? குதிரை தானே? முதல்ல காசு கொடு, அப்புறம் ஏறலாம். ஏமாத்திடுவ. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? சரி சரி தரேன், ஏமாத்த மாட்டில்ல? ஐயோ சரணம் சரணம் சரணம். யோ நீ என்ன சாமியாரா? அவன் என்ன பார்த்து வரணும் வரணும்ங்கறா, நீ என்னமோ சரணம் சரணம்ங்கற. முதல்ல காசு எடுறி. சரணம் 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 சரணம். குதிரை ஏறதுக்கு வசமா திரும்பி நிக்கடா. இன்னைக்கு இப்ப நீ எடுக்க போறியா இல்லையா? எடுறி. எடுத்தாச்சா? சரி வேணா போடு. ஏய் பூசணிக்கா தெரிக்கலையா? பொண்ணு அப்பா நான் நினைச்ச ஆண்டவன் செஞ்சுட்டான். ஏய் அப்படியே உள்ளரு, கொழுப்பாவது அடங்கும். நம்ம பொண்ணுக்கு தான் நாக்கு செத்து போச்சுன்னா நம்ம நாக்கு சேர்ந்து செத்து போயிரும் போல இருக்க. உப்பு புளி காரம் எல்லாம் அப்படி என்னதான் குழம்பு வைப்பாளோ. சே, ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணாதான் நம்ம நாக்க பிழைக்கும். அட வாட் இஸ் திஸ்? 45 வருஷ சர்வீஸ்ல நாமளும் இப்படி ஒரு பானையை பண்ணதே இல்லையே. பஞ்சவர்ணா என்னடா அது, கழுத்து கடலூர்ல ஆரம்பிச்சு வயிறு வத்தல உண்டல முடியுது. இல்ல என்ன பானை இப்படி இருக்குது உன்னை மாதிரியே? நீ பண்ணியா? அட வேளாங்கிற மாதிரி சொல்லி தொலைமா. ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி நியூஸ் பாக்க ஒன்ன பண்ணானா? சரி நீ உள்ள போய் வேலை பாரு, நான் பாத்துக்கிறேன். ஒன்னம் பண்ணிருக்கான்னா அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்லி விக்கலாம்? ராமாயணத்துல ராமருக்கு அணில் தண்ணி கொண்டு வந்த பானைன்னு சொல்லி வித்தோம்னா நம்ம ஜனங்க நம்பி வாங்கினால் வாங்கிடுவாங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்துறேன். சாயங்காலம் நான் வரேன். சரி நான் பாத்துக்கிறேன். வரேன் தம்பி.
என்ன வைஜெயந்தி மாலா ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல மகனே, நாளுக்கு நாள் உன்னுடைய தொழில் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. புது புது டிசைன்ல பானைகளை கண்டுபிடிக்கிறியா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? இந்த பானையோட அருமை உனக்கு தெரியல, ஆனா இதனுடைய வேல்யூவேஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இதை வச்சு தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானா வச்சுக்கிறேன். நீ மட்டும் 500 ரூபாய் இந்த பானை என்கிட்ட கொடுத்து அனுப்பு. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரனை தான் வருவேன். என்ன அப்ப சேவ் பண்ணி கோட்டு கிட்ட எல்லாம் போட்டிருப்பேன், உனக்கு அடையாளம் தெரியாது. 500 ஆரம்பிச்சியா? என்ன ஆரம்பிச்சிட்டியா? அதை வச்சு தான் மெட்ராஸ் போக முடியும். மெட்ராஸ் போகணும்னு நேரா போயஸ்காரனு போக போறேன். என்ன அட போயஸ்காரனு பயந்துக்காத, ரஜினிகாந்த் வீட்டுக்கு அங்க போய் அவர் கையில காலில் விழுந்து எப்படியாவது இந்த கோண பானை வச்சுட்டு ஒரு படத்துலயாவது பாட்டு பாடி ஆடுங்கன்னு கேட்பேன். அவர் இந்த பானை வச்சுட்டு அதாண்டா இதாண்டா சோத்து பானை இதாண்டா அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு ஆட்டை ஆடிட்டாருன்னு வையே, தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆயிரும்ல. அப்புறம் இதுதான் பேசினேன். அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேலைக்கு போறவனும் கூட டிஃபன்காரர் விட்டு போட்டு மத்தியான சாப்பாடு இதில் எடுத்துட்டு போவானுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன வேணும்ல, அதுக்கு இதையே சொல்லிவிட்டோம் வையே. அப்புறம் தமிழ்நாடு முழுவதுக்கு நாம தான் ஹோல்சேல் ஏஜென்ட். அப்புறம் பிளாக் பண்ணி அச்சில் அடிச்சு எடுக்க வேண்டியதானே, எது கையில் சுத்திட்டு போனேன். என்ன சொல்றேன்? கொட்டிக்கிட்டியா? ஏதோ கோட்டினேன். போ. எங்க போறது? ஆலமரத்துக்கடையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா பிளேயர்ஸ். இதனால் இந்த ஊர் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என் அன்பு மகன் மாணிக்கம் தன் தகப்பனாரின் கை செலவுக்காக 10 ரூபாய் அன்பு பரிசாக அளிக்கிறார். இதனால் அறிவிக்கட்ட அப்பனுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இன்னும் ஒரே நிமிடத்தில் இடத்தை காலி செய்யாவிட்டால் அப்பன் என்று கூட பாராமல் பலார் என்று கன்னத்தில் அறையப்படும். எதுக்கு ரிஸ்க் மகனே? நல்ல வேலைப்பா, நான் உன் கிட்டத்திலேயே நின்று இருந்தேன். இல்லைன்னா அனாவசியமா எனக்கு திருட்டு பட்டம் கட்டியிருப்பேன். சரி, ஒரு 50 ரூபா விடு. அட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாமா? யோ போய் என்ன? ஐய பஞ்சாரம், இங்க வச்சிருந்த பானை இங்க. ஏண்டி பானை என்ன கோணலா இருக்கு? தண்ணி எடுக்கும் போது கை தவறி விழுந்து பானை நெளிஞ்சு போச்சு. ஆசாரி கிட்ட சொல்லி தட்டி கொடுக்க சொல்றதானே? கேட்டேனே, தட்டி தரேன். இந்த ஒய்யம கிழவியை எனக்கு வாக்குப்பட சொல்றியான்னு கேக்குறான். என்ன சொல்லட்டும்? எட்டு வழக்கு மாத்த ஒழுப்பு கூடி போச்சு. நம்ம பஞ்சவர்ணம் இல்லப்பா, பஞ்சவர்ணம். அவ செஞ்ச பானை இது. எனக்காக ஆசை ஆசையா செஞ்சாளா, எதுக்கு வேண்டான்னு சொல்லுவானேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, அதையே உன்ன மாதிரி நெளிச்சுக்கிட்டு நிக்குது. அடி, ஐயோ, உள்ள கடையில அடிச்சுக்காதீங்க. தங்கிச்சு தானம்மா. குட்டியலா, அடுத்து ஒரு பொண்ணு சமைஞ்சு ரெடியா நிக்குது. அக்காளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சாட காமிக்குது. மாமா, நீ எப்ப வந்த? நீ எதுக்கு அங்க உட்காந்து? முதல்ல அங்க இருந்து ஏந்திரு. ஏந்திரி, ஏந்திரின்னு சொல்றல்ல, ஏந்திரி. அடடா, ஏண்டி நான் இங்க உட்கார்ந்தேன்? முதல்ல ஏந்திரு. வந்த உடனே சொன்னேன் அந்த தறிக்கிட்ட போக வேண்டான்னு. அப்படி என்ன மாமா விசேஷம் அந்த தரையில? மாப்பிள, அவளுடைய கல்யாண புடவைய அவ தான் நெய்யணுமா. அவளே டிசைன் பண்ணி ஒவ்வொரு நூலையும் அனுபவிச்சு நெஞ்சுக்கிட்டு இருக்கா. அது சரி, எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற கல்யாண புடவை தானே. என்னக்கா? நான் ஒண்ணு இந்த சொட்ட தலையெல்லாம் கட்டிக்க மாட்டேன். நீ கட்டி போடி, உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன். கூட்டிட்டு போ, அவதான் உனக்கு லாய்க்கு. ஒரு நாளைக்கு அரைப்படி புழுங்கரிசி திம்பா. பாருங்கப்பா. அட கழுதைங்களா, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? யார் யார் தலையில என்ன அடிச்சிருக்கோ அதுதான் நடக்கும். நீ உள்ள போய் அந்த புடவை மூட்டை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. சித்திர திருவிழாவுக்கு சேல்ஸ் பிடிக்கணும். ஒரு 100 புடவையாவது ரெடி பண்ணி வைங்க மாமா. இந்தாங்கப்பா. 25 உருப்படி இருக்கு. இந்தா. சரி, அப்ப நான் புறப்படுறேன் மாமா. வரேன்டி. சரி மாமா. அக்கா நான் வரேன். சாப்பிட்டு போடானா பசுக்கு நேராச்சுன்னு பறக்குற. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு போறேன் அக்கா. வரேன்டி. போயிட்டு வா.